புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ள கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. கால் பண்ணார், இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நான் நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணமா நடிப்பான். அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா? சார், 2000 கழட்டினாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும், அதான் முக்கியம். நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். அது பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன், நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். 50 சிறு படங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு படம் மொத்தமாக இண்டஸ்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் பாதிக்கப்படும். ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்டு நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னதான் நான் 18 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமும் இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை அழகாக ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவரை குருஜின்னு தான் கூப்பிடுவேன். ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார், இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணமா நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ, கைத்தட்டோ, இல்லை சட்டையை பிடிக்கிறதோ, அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா, நான் தனியாக ஆடுறது பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை மேரேஜ் சாங் முடிச்சிட்டோம். அது 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் த தாட் டு மீ, ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக், சார், ஆர் யூ ஷுர், லைக் டு வி டூ திஸ்? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ லிட்ரலி
பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் இந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா? சார், 2000 கழிச்சாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும், அதான் முக்கியம். நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். இல்லை சொன்னாங்களா கேட்டேன், அதுக்கு தான் உங்களுக்கு ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க. ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க. அதனால் இவர் எல்லா ஆர்டிஸ்ட் சொல்லி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு என் படம் ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சார் அந்த படம் பார்த்தார், ஜேஎஸ்கே சாரும். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா நம்ம? அந்த கதை என்னென்னா, அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிக்கிட்டேயும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மனுஷனை புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமான ஆளாகுது, இப்படி தான் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது, பயம். ஆனால் நல்ல கதை. யோசித்தேன், 1 மாதம் யோசிக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாமான்னு. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் எப்படி? ஆனால் படம் எடுத்துட்டா எல்லோரும் ஒத்துக்குவாங்க, கதை நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன்னு தனியாக உட்காந்து அழுதுறேன். 10 நிமிஷம் படம் தான், ஓன்னு உட்காந்து அழுதுறேன் வீட்டில். எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா. இங்கிலீஷில் எடுத்தேன். என்னது பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன். நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷ்னல் அவார்டு அனுப்புவோம். உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போனவங்க திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் நான் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு. அவன் சவுத் ஆப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்தால் வா நான் ஃபெஸ்டிவலுக்கு, ஏன் உருவானோன்ட்டு நான் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்க 40%. சும்மா போட்டு இந்த படத்தை கொடுத்தா 1 மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க.
ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. எடுத்த உடனே பார்த்தா என்ன தாட்டியா எப்படி வந்துச்சு படம் பார்த்தவங்களும் அழுகுறாங்க ஃபீல்டு. அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் ஒன்று பார்த்து. அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு விதத்தில். அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும்னு நான் 100% நம்புகிறேன். இந்த விழாவுக்காக சொல்ல நீங்கள் எல்லாருமே தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படத்தை யாரும் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக்பாட்டு தான். அந்தளவுக்கு வந்து தேட்டர் ரெவென்யூக்கான ஒரு தேட்டர் படம் அது. முழுக்க ஒரு தேட்டரில் வந்து ஒரு மாசாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சாங்கு ஆகும்போது என்ன ஒரு உற்சாகம் தான் அது படம் பூரா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுதான் முக்கியமாக வந்து அந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயராக புகழாக மானிட்டரி எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். படம் பாருங்கள், படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டே ஒன் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு பாலாஜி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாக்ஷியை பார்த்து தான் கதை நரேட் பண்ணேன். அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால் தேங்க்யூ ஸோ மச். குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து இதான் சொன்னேனே, இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு தொடருது. ஷி ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட். ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். 2022 நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அப்பயே வந்து நாங்கள் வந்து பத்திரிகை ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம். என்னென்னா சிறு படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த அப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் ஒரு வியாபாரமாக இருந்தது. அது வந்து ஒரு ரிவ்யூங்கிற பேரில் பல அந்த படம் அவங்க ரிவ்யூ சொல்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்லலை, கருத்து உரிமைன்னு சொன்னோம். அதே நேரத்தில் அதுக்கு வர பின் விளைவுகளை அதனால் ஒரு 100 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஒரு படம் வந்து இந்த ரிவ்யூனால் என்ன பாதிப்புனா ஒரு 100 குடும்பங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளர் தலையில் மொத்தமாக வந்து விழுந்துருது. அதனால் அது ஒரு வேண்டுகோளாக தான் நாங்கள் வச்சோம். மற்றபடி இன்றைக்கி சிறு படங்கள் இந்த வருஷத்தில் அதிக சக்ஸஸாக பார்த்திங்கன்னா நிறையா சிறு படங்கள் வந்து ஓடி இருக்குது. அதற்கு காரணம் வந்து அதோடைய ரிவ்யூஸு. அந்த ரிவ்யூனால் படங்களை ஓட வச்சிருக்கவும் முடிஞ்சது. இந்த வருஷம் தமிழ் திரைப்படத்தில் வந்து அதிக வியாபாரங்கள் இப்போ வியாபாரங்கள் அவர் சொன்ன மாதிரி தேட்டரை நம்பி வர்றதை வந்து நாங்கள் வந்து அன்னையிலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். தேட்டரை நம்பி தான் ஓடிடிங்கிறது அடிஷ்னல் பிஸ்னஸ். அதை நம்பி படம் எடுத்தால் நம்ம வந்து மாட்டிப்போம். ஏன்னா காலங்களில் வந்து ஓடிடியும் டவுன் ஆகும்போது மாட்டிப்போன்றதுனால திரையரங்கை நம்பி படம் எடுங்க அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுதான் இப்போ 2024 வந்துட்டுருக்கு. இந்த சிறு படங்களுக்கு இன்றைக்கி வியாபாரங்கள் ஒரு துளிர் விட்டுருக்கு. சிறு படங்கள் தான் அதிகமாக இந்த வருஷத்தில் ஓடி இருக்குது. நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் எந்தெந்த படங்கள் ஓடி இருக்குன்றது கணக்கெடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. அது வந்து அந்த முதல் நாள் ரிவ்யூ 2வது நாள் ரிவ்யூலனாலையும் ஓடி இருக்குது. அதே மாதிரி பெரிய படங்களோட பாதிப்பு வந்து என்னென்னா இது 100 படங்கள் பாதிக்கும் போது ஒரு 1000 குடும்பங்கள் அது 100 குடும்பங்கள் இது வந்து பாதிக்குதுன்னா பெரிய படங்களோட சரிவு வந்து ஒரு 1000 குடும்பங்கள். ஏன்னா அதோடைய பட்ஜெட்லேருந்து எல்லாம் 50 சிறு படங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு படம் வந்து மொத்தமாக வந்து இண்டஸ்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் பாதிக்கப்படும். அதனால தான் வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம். ஒரு யூனிட்டியாக தயாரிப்பாளர்கள்கிட்ட நாங்கள் திருப்பியும் அவங்கக்கிட்ட கேட்குறோம், ஒரு படங்கள் ஓடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். அது வந்து சரியான முறையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் விளிம்பு நிலை மாதர்களுக்கான விழிப்புணர்வு படம் என்று கருதுகிறேன். இந்த படத்திற்கு ஃபயர் என்று ஜேஎஸ்கே சார் டைட்டில் வைத்திருக்கிறார். உண்மை, அவர் ஒரு பன்முக ஃபயர். அவருக்குள் எத்தனையோ பரிணாமங்களை நாங்கள் காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான்
ஜேஎஸ்கே சாருடன் ஒரு 28 ஆண்டு கால தொடர் உதவியாளனாக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன். அவர் வாழ்க்கையில் எந்த துறையில் கால் பதித்தாலும் என்னை அழைப்பார். அந்த வகையில் சாருடைய இயக்கத்தில் நான் இந்த பாடலை எழுதியதை மிகவும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். என்னிடம் ஒரு இயக்குனராக அவர் அணுகிய விதம், அப்புறம் இசையமைப்பாளர் டிகே, இருவரும் சேர்ந்து அவர்கள் என்னிடம் வரிகளை வாங்குவதற்காக பல உத்திகளை கையாண்ட விதம், அதில் ஒரு இயக்குனருக்கு தேவையான அந்த இலக்கிய ரசனை மேம்பட்டதை நான் நினைத்து மெய் சிலிர்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு அங்கலமாக நான் பல காலமாக ஜேஎஸ்கே சாரை எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு நுண்ணறிவு கருத்தியல் ரீதியாக அவரை நான் பார்ப்பேன். அவர் முன்னாடி ஏதாவது பேச போய் யார் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும். அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களில் பாராட்டு வாங்குறது கூட பெரிய விஷயம். நான் இந்த பாடலை எழுதி முடிக்கும்போது உண்மையிலேயே சார் என்னை ஒரு தடவை பாராட்டினார். அதுக்கு சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாடல் ஒரு பட்டி தொட்டி எல்லாருமே ஒரு திருமணத்திற்கு அது ஒரு வரவேற்புக்குரிய பாடலாக அமையணும் அப்படின்னு சார் ஆசைப்பட்டார். அது முடிஞ்ச அளவுக்கு சாருடைய அந்த இதை பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். And I think really hats off to you and thank you once again sir. நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போனோன்னே இஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். Taste the Daily.